உதகையில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டு வரும் செயற்கை ஓடுதள பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று விளையாட்டு ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அதை பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் உதகையில் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட திறந்தவெளி அரங்கம் அமைந்துள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த அரங்கில் 400 மீட்டர் தொலைவு ஓடுதளம், கால்பந்து, கூடைப்பந்து மற்றும் கைப்பந்து மைதானங்கள், டென்னிஸ் மற்றும் கிரிக்கெட் வலைப்பயிற்சி மைதானம் ஆகியவை உள்ளன. உதகையில் ஆக்சிஜன் அளவு குறைவாக உள்ளதால் குளிர்காலங்களில் வீரர்கள் பயிற்சி பெறுவதன் மூலம் அவர்களின் திறமை மேம்படுகிறது. இதனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த வீரர்கள் உதகையில் பயிற்சி பெறுகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு மற்றும் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் நிதியின் கீழ் 7 கோடி ரூபாய் செலவில் செயற்கை ஓடுதளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் விளையாட்டுத்துறை மேலும் மேம்படும் என்றும் கூறுகின்றனர். இந்த செயற்கை ஓடுதளத்தின் மூலமாக இனி வரும் காலகட்டத்தில் நீலகிரி மாவட்டம் இல்லாமல் தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியா லெவல்லையும் சரி அதிக அளவில் விளையாட்டு வீரர்கள் இங்கு வந்து பயிற்சி பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை இந்த தருணத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த காலங்களில் இந்த அரங்கில் பயிற்சி பெற்ற நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 8 தடகள விளையாட்டு வீரர்கள் உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான வீரர்கள் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் இந்த செயற்கை ஓடுதளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று விளையாட்டு ஆர்வலர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தென்னிந்திய அளவில் சர்வதேச போட்டிகளில் பங்கு பெறும் வீரர்கள் பயிற்சி பெறும் ஒரே மைதானம் மலைப்பகுதியில் உள்ள இந்த உதகை HIDP கிரவுண்டு தான். இந்த கிரவுண்டில் வந்து இப்போது நிறைய வளர்ச்சி பணிகள் நடந்துகிட்ருக்குது. செயற்கை ஓடுதளம், மின் விளக்குகள் அமைக்கும் பணிகள் எல்லாம் நடந்துகிட்ருக்குது. இந்த பணிகள் எல்லாம் முடிந்த பிறகு இங்கே பயிற்சி எடுக்கும் வீரர்கள் சர்வதேச போட்டிகளில் மிக சிறப்பாக செயல்படுவார்கள் என்பதில் எந்த விதமான அச்சமும் இல்லை. இப்போ வந்து சிந்தட்டிக் ட்ராக் போடுறேன்னு சொல்லி இப்போ ஒரு 6 மாதமாக வேலை நடந்துகிட்ருக்கு. ஆனால் வேலை கொஞ்சம் இழுப்பறியாக இருக்குது. 6 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குயிக்காக முடிச்சா எல்லா மக்களுக்கும் நல்லாயிருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய விளையாட்டு போட்டிகள் தடைப்பட்டு வருது. அரசாங்க ஃபங்க்ஷன் எல்லாம் அங்கே தான் நடக்குது. அது எல்லாமே இப்போ நடக்க முடியாத ஒரு பொசிஷனு. எல்லா இங்கே உதகையில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள் எல்லாத்துக்குமே இது வந்து கொஞ்சம் குயிக்காக நடந்தால் நல்லாயிருக்கும்னு சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ஓராண்டு காலத்திற்குள் இந்த பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டாலும் பணிகள் தாமதமாக நடைபெறுவதாகவும் பணிகளை திட்டமிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். 6 மாதத்திற்கு முன்பு சுமார் 7 கோடி ரூபாய் செலவில் இங்கு சிந்தட்டிக் ஓடுதளம் அமைக்கும் பணி நடைபெற்றது. இதனால் இங்கு விளையாட்டுப் போட்டிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு வெளி மைதானங்களில் நடைபெற்று வந்தது. 6 மாதமாக மந்தமாகவே இந்த பணி நடைபெற்று வருவதால் விரைவில் இந்த பணியை முடித்து விளையாட்டு வீரர்களின் தேவைக்காக திறந்துவிட வேண்டும் என்று விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக உதகையிலிருந்து வில்லியம்.